ஈசாவின் கோபத்திலிருந்து தப்பிக்க யாக்கோபு தன் தாயின் ஆலோசனைப்படி ஹாரான் நோக்கிப் பயணம் தொடங்கினார். தனியாகவும் பயத்துடனும் இருந்த அவர் ஒரு இடத்தில் இரவு தங்க வேண்டியதாகியது. அங்கு கிடைத்து ஒரு கல்லை தலையணையாக வைத்து படுத்தார். அந்த இரவில் அவர் ஒரு அதிசயமான கனவு கண்டார். அந்த கனவில் பூமியில் இருந்து வானத்தைத் தொடும் ஒரு ஏணி இருந்தது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் மேலேறும் கீழேறும் என்று அவர் கண்டார். ஏணியின் மேல் கர்த்தர் நின்று, நான் உன் தந்தையான ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிறேன். நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் தூள் போல பெருகும். பூமியின் எல்லா குடும்பங்களும் உன்னினாலும் உன் சந்ததியினாலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு தந்தார். மேலும் கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கிறேன், இந்த தேசத்திற்கு திரும்பக் கொண்டு வருவேன். நான் சொன்னதை நிறைவேற்றும் வரை உன்னை விடமாட்டேன் என்றார். இதைக் கேட்ட யாக்கோபு விழித்தபோது பயத்துடனும் ஆச்சரியத்துடனும், இங்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு தெரியவில்லை என்றார். அவர் அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார், அதாவது தேவனுடைய வீடு. தலையணையாக வைத்த கல்லை நினைவு சின்னமாக நின்று அதன்மேல் எண்ணெய் ஊற்றினார். பின்னர், தேவன் என்னோடு இருந்து என்னைக் காத்து எனக்கு அப்பமும் உடையும் கொடுத்து என் தந்தையின் வீட்டிற்கு சமாதானமாக திரும்பச் செய்தால் கர்த்தர் எனக்கு தேவனாவார் என்று வாக்கு தந்தார். இந்த சம்பவம் மனிதன் தவறுகளால் ஓடினாலும் தேவன் அவரை தேடி வந்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துவார் என்பதை காட்டுகிறது. யாக்கோபின் வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஆதியாகமம் 28:10-28-22. கர்த்தருடைய ஜீவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அக்கினியாக எரியட்டும். இந்த சுவிசேஷ செய்தி அநேகரை எட்டட்டும். தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தருக்கே சகல மகிமையும். ஆமேன்.